ரொம்பலாம் கஷ்டப்படாமல் வீட்டில் இருக்க தவாலே நம்ம நான் செய்யலாம். அதுக்கு 2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் போட்டு நல்லா பெசரிட்டு ஒரு 1/2 கப் வார்ம் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு 1 ஹவருக்கு ஊற வச்சுருங்க. அது ஊறதுக்குள்ளே ரெசிபி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. மெசேஜ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் பண்ணுறதுனால என்னால் பார்க்க முடியல. அந்த ரெசிபி கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்னு. 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அது கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி எடுத்து உள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு ரவுண்டாக திரட்டும். இதுக்கு நீல வாக்கில் திரட்டி அதுக்கு மேலே கொஞ்சமாக எள்ளு அப்புறம் கொத்தமல்லி தழையை போட்டு மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஹாட்டான தவாவில் 1 மினிட் அப்படியே போட்டிங்கன்னா மேலே பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சாஃப்டான நான் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பாய்.